திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் தான் இதை பேசியிருக்கணும். சரி, தமிழ்நாடு அரசு பேச வேண்டாம், தலைமைச் செயலாளர் பேச வேண்டாம். திமுகவுடைய தலைவர், நீ திமுக மட்டும் தலைவர் இல்ல, ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான தலைவர் தானே. நிதி கேட்கும் போது உலக தமிழர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்பது, ஓட்டு கேட்கும் போது உலக தமிழர்களே, தமிழ்நாட்டு தமிழர்களே ஓட்டு போர்கள் கேட்குது. அவ ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் நீங்கள் தான் தலைவர் என்றால், செம்மணியில இறந்து போனவனுக்கு நீங்க தானே தலைவர், கிறிஸ்தாந்திக்கும் நீங்க தானே தலைவர். ஏன் ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை போட முடியாதா உங்களால? போராட்டம் பண்ண வேண்டாம், ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், ஒரு அறிக்கை. ஈழத்தை வைத்து சீமான் அரசியல் செய்கிறான்னு சொல்ல எவனாவது நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா இப்ப பேசுங்கடா, இப்ப பேசுங்கடா, பேசுங்கடா. நீங்க ஏங்க செம்மணி படுகொலை கொடுத்து ஒருத்தன் கூட பேசல? எவ்வளவு பெரிய கொடூரம் உலக அரங்கில. ஈரான் அடிபடுதா, தமிழ்நாட்டில் போராட்டம். சிரியால உள்நாட்டு போரா, தமிழ்நாட்டில் போராட்டம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா, இனப்படுகொலை நடத்துகிறதா, தமிழ்நாட்டில் போராட்டம். ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா, தமிழ்நாட்டில் போராட்டம். மணிப்பூரில் உள்நாட்டு கலவரமா, இன கலவரமா, தமிழ்நாட்டில் போராட்டம். கண்ணீர் எல்லாம் சிந்துகிறோம், செய்யணும், மாற்று கருத்து இல்ல. உலகத்தில் எங்கு அடிபட்டாலும், எங்கு இன படுகொலை நிகழ்ந்தாலும், எங்கே ஒரு இனம் நசுக்கப்பட்டாலும், எங்கே வரம்பு மீறல், அத்துமீறல், அதிகார மீறல் நடந்தாலும் தமிழ்நாட்டிலே குரல் ஒலிக்கிறது. ஆனால் தமிழர்கள் எத்தனை ஆயிரம் பேர் இறந்திருக்கிறோம் உலகத்தில். அதைத்தான் மருத்துவர் கார்த்திகேயன் கேட்டார். உலகத்தின் பார்வை, உலகத்தின் செவி எங்கள் பக்கம் திரும்பாது. ஏன்? ஏன்னா இங்க அதிகாரம் இல்ல, இதற்கான அரசியல் இல்ல, இதுக்கான லாபி இல்ல. இதை மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருந்தால், இதை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய பிரதமரும் பேசியிருந்தால் உலகத்தின் பார்வை திரும்பும். ஒரு மூலையில இந்த டெல்லியில ஒரு இடம் வச்சிருக்காங்க, ஜந்தர் மந்தர்னு. அனுமதியே கொடுக்க தேவையில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டமா, காவிரி பிரச்சனையா, மீனவர் பிரச்சனையா, மணிப்பூர் கலவரமா, விளையாட்டு வீராங்கனைகள் பாலியல் தொல்லையா, விவசாய பிரச்சனையா, போராடிக்க ஒரு ஓரமா நின்று ஒப்பாரி வச்சு கத்திட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல 2 மனைவி கட்டினவங்க பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கட்டக்கூடாதுன்னு சொல்லி, யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா 2வது மனைவி பிள்ளை வந்தாங்கன்னா வீட்டுக்கு வரது ஒரு ஓரம் மண்ணு அழுதுட்டு ஒப்பாரிச்சுட்டு போம்பாங்க. அது மாதிரி இந்த நாட்டினுடைய குடிமக்களை 2ஆம் மனைவி, 2ஆம் மனைவிக்கு பிறந்த மாதிரி தான் நாட்டினுடைய குடிமக்களை நடத்தி, சிவானந்த ஸ்டாலின் ஒண்ணு இருக்கு, ஒரு ஓரமா ஒதுக்கி விடுறோம், ஒரு ஒப்பாரிச்சுட்டு போங்கடா. அதானே? ஏன் மக்கள் கூட இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா, போராட்டம் பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. இதை ஏன் இந்த அரசு கண்டிக்கல, இதை ஏன் மாநில அரசு கண்டிக்கல, மத்திய அரசு கண்டிக்கல அப்படின்னு கேட்பான்வதற்காக ஓரமா கொண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இனிமேல் சிவானந்த ஸ்டாலின் தான்.